நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரெசிபி செய்ய போகிறது இல்லைங்க. ரெசிபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொடியை செய்ய போகிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய நார்த் இந்தியன் ரெசிபீஸ்லாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு பொடி சேர்ப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி. அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க. காஞ்ச வெந்தய இலை தான் இந்த கசூரி மேத்தி. ஆனால் அதை நம்ம வீட்டில் இது போல் பவுடராக செஞ்சு வச்சுக்கிட்டா சாப்பிடும்பொழுது சில சமயம் கொஞ்சம் நீள நீளமாக அந்த துண்டுகள் இருந்ததுன்னா தெரியாமல் இருக்கும். அதற்காக கடையிலேருந்து வாங்குகிற கசூரி மேத்தியை ஒரு கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடிக்கெல்லாம் நம்ம எந்த அளவு லைட்டாக சூடு பண்ணுவோமோ அது போல் சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது பேக்கெட்டில் கிடைக்கும், டப்பாக்களில் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. வீட்டில் கூட நீங்கள் வளர்த்து நிழல் உலர்த்தலாகவே உலர்த்திக்கிட்டு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வெந்தயக்கீரை வளர்ந்துடும். லைட்டாக சூடு ஏறணும். இந்த இலைகளில் அந்த சூடு லைட்டாக நமக்கு தெரியணும். அந்த அளவு சூடு ஏறினாலே போதும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண பிறகும் இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே சூடு ஏறி நல்லா முறுமுறுப்பாக இந்த இலைகள் மாறிடும். அதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம செய்கிற கிரேவிலெல்லாம் இதை சேர்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கையில் வச்சு நம்ம இப்படி தேய்க்கும் பொழுதே தூளாக விழுது. இதுவே நீங்கள் கடையிலேருந்து வாங்கி அதை கையில் வச்சு நீங்கள் அழுத்தி கிரேவியில் போட்டிங்கன்னா கூட அது போல் இருக்காது, இலையாக இருக்கும். இது போல் ஒரு பவுடராக செஞ்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால் இந்த பவுடரை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே கலரில் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. உங்களோட ரெசிபீஸ்க்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.